இன்றைய புனிதர் புனிதர் மார்செலினஸ் மற்றும் புனித பேதுரு. இருவரும் 10வது மறைக்களத்தில் கிறிஸ்துவுக்காக வேத சாட்சியாக மரித்தவர்கள். மார்செலினஸ் குருவானவர். பீட்டர் தீய ஆவியை விரட்டும் வல்லமை படைத்தவர். தீய ஆவி பிடித்திருந்த அர்த்தெமிஸ் என்ற சிறை அதிகாரியின் மகளிடம் பீட்டர் தீய ஆவியை விரட்டினார். மார்செலினஸ் அந்த குடும்பத்திற்கு திருமுழுக்கு கொடுத்தார். புனிதர்கள் இருவரின் விசுவாசத்தை அறிந்த பேரரசர் அவர்கள் இருவரையும் சிறையில் அடைத்தார். இருவரும் அங்கிருந்த சிறை கைதிகளுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை துணிச்சலோடு அறிவிக்கத் தொடங்கினர். அங்கே அவர்கள் இருவரையும் அவர்களுக்கான கல்லறைகளை தோண்டச் செய்து பிறகு இருவரின் தலையையும் வெட்டி கல்லறை குழியில் போட்டான். இச்செய்தியை அறிந்த திருத்தந்தை டமாஸ்கஸ் கல்லறைக்கு சென்று உரிய மரியாதை செலுத்தினார். சில ஆண்டுகளுக்குப் பிறகு கான்ஸ்டாண்டினோபில் அவருடைய கல்லறையில் ஓர் ஆலயத்தை கட்டினார். புனித மார்செலினஸ் மற்றும் புனித பேதுருவின் வாழ்க்கை வரலாற்றை கேட்கும்போது அவர்கள் நற்செய்தி அறிவிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளது தெரியவருகிறது. அவர்களைப் போல் நாமும் நற்செய்தி அறிவிப்பதில் ஆர்வம் கொண்டுள்ளோமா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம்.